வணக்கம் தினபூமி நேயர்கள் அனைவருக்கும். இன்று நான் பார்க்க போகிறது என்னென்றால் உயில் மற்றும் தான செட்டில்மெண்ட் பற்றி பேச போகிறோம். உயில்னா என்ன? உயில்னா ஒருவர் தன்னுடைய சொத்துக்களை தனது காலத்துக்கு பிறகு தனது குடும்பத்தினர் மற்றும் குழந்தைகள் அவர்களுக்கு தருவதே உயிலாகும். அதாவது ஒருத்தர் தன்னுடைய சொத்து இருக்குது, அந்த சொத்துக்கு வாரிசுகள் 4 பேர் வாரிசுகள் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் தன்னுடைய சொத்தில் தன் மறைவுக்கு பிறகு பிரித்துக் கொள்வதற்காக தனிப்பட்ட நபர் அவர்களுடைய சொத்தை எழுதி கொடுப்பதே உயிலாகும். அந்த உயில் எப்படி எழுதணும்னா, பேப்பரில் எழுதினாலும் செல்லும். அந்த உயில் செல்லுபடி ஆகணும்னா நம் தந்தை தாத்தா அந்த தலைமுறை காலத்தில் கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ஒரு சொத்து பத்தோடு இருப்பார். அவர் காலத்துக்கு பிறகு அவருக்கு எப்படியும் 10 பிள்ளைங்க 15 பிள்ளைங்கன்ற மாதிரி அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்கணுன்றக்காண்டி, சண்டை வரக்கூடாது, அவங்களுக்குள்ள எதுவும் மோதல் ஏற்பட்டுறக்கூடாதுன்றக்காண்டி அவருக்கு நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் இருக்கும்போது அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள் பஞ்சாயத்தார்கள் கூப்பிட்டு, முக்கியமான நபர்களை கூப்பிட்டு அவர் தன்னோட சொத்துக்களை, இந்த சொத்து என் மூத்த பிள்ளைக்கு, இந்த சொத்து என்னோட இளைய பிள்ளைக்கு, இந்த வீடை நான் என் மகளுக்கு கொடுக்குறேன், இந்த மாதிரி சொத்துக்களை பிரித்து எழுதி கொடுப்பாங்க. அதை நம்ம உயிலுன்னுவோம். அது ஒரு பேப்பரில் எழுதி ஒரு அந்த கிராமத்தில் முக்கியமானவர்கள்ட்ட ஒரு 2 பேரை நல்ல பெரிய ஆளுகளை வச்சு கையெழுத்து கை நாட்டை வச்சு அந்த காலத்தில் நடைமுறையாக இருந்தது. இப்போ சொல்ல முடியாது யாரும். இப்போ வளர்ந்த டெக்னாலஜிலாம் டெவலப் ஆயிடுச்சு. அதில் ஒரு சிலர் கையெழுத்து ஃபோர்ஜரியாக பண்ணுவாங்க. சொத்து இருக்கும் வைக்கும், இந்த இதில் பேப்பரில் எழுதினா வச்சோம், கையெழுத்து போட்டாங்க வச்சாங்க அப்படின்றது. நான் இருந்தேன், மகன் இருப்பார், எனக்கு என் சொத்து எங்கள் அப்பா எனக்கு தரல, அந்த சொத்து எங்கள் அண்ணனுக்கு கொடுத்துட்டாரு, நான் தம்பி, எனக்கும் சொத்தில் உரிமை இருக்குது. அந்த டைம் ஆஃப் இன்சிடென்ட் கையெழுத்துலாம் ஃபோர்ஜரியாக இருக்குது வைக்குதுன்ட்டு நிறைய பிரச்சனைகள்லாம் வருது, வழக்குகள்லாம் வருது. அதனால் அந்த உயிலுமே பதிகிறது நல்லது தான். பதிஞ்சால் அந்த உயில் வேலிடாக இருக்கும். பேப்பரில் இருக்கும்போது அது கொஞ்சம் சிக்கலான காரியம்தான். உயிலில் நம்ம இறந்த பிறகு அந்த உயிலை யார் யாருக்கு கொடுத்துருக்காங்களோ அப்போ தான் நம்ம உபயோகிக்க முடியும். ஒரு சொத்தை, ஒரு வயலோ ஒரு வீடோ என் காலத்துக்கு பிறகு என் பிள்ளைகள் இந்த சொத்துக்களை உபயோகிச்சுக்கலாம் அப்படின்று அதில் கண்டிஷன் போட்டிருப்பாங்க. அதேபோல் அவர் உயிரோடு இருக்கும்போது ஒவ்வொரு உயிலை மாற்றி கூட அமைச்சிக்கலாம். ஒரு சில சமயங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும். அவர் என்ன பண்ணலாம், அந்த டைம் தன்னோட விரும்பினவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு எழுதி வைக்கலாம். அதே போல் திரும்பி ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு குடும்பத்தில் எல்லாரும் சமரசம் ஆயிடுவாங்க, வச்சுருவாங்க. அந்த சமயத்தில் அந்த உயிலை திரும்பி மாற்றுறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. அவர் உயிரோடு இருக்கிற வரையும் அந்த உயிலை எத்தனை தடவைனாலும் அவர் அந்த உயிலை மாற்றிக்கலாம், யார் யாருக்குனாலும் எழுதிக்கலாம். அந்த உயில், ஆனால் அவர் கடைசியாக எழுதின உயில், அதுக்கப்புறம் அவர் இறந்துடுறாரு அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் அந்த கடைசியாக என்ன உயில் எழுதியிருக்காரோ அந்த உயில் தான் செல்லுபடியாகும். அந்த உயிலில் என்ன கண்டிஷன் போட்டிருக்காரு, யாருக்கு சொத்துக்களை எழுதி கொடுத்துருக்காரோ அவர்களுக்கு மட்டுமே அது பொருந்தும். அதே மாதிரி அந்த உயிலை கார்டியனை யாராவது ஒருத்தர் அந்த தனக்கு தெரிஞ்சவங்களையோ இல்லை ஒரு வழக்கறிஞர்களையோ அதுக்கு அந்த உயிலுக்கு பாதுகாவலராக அவர் நியமிச்சுக்கலாம். அவங்களுக்கு இறந்த பிறகு அந்த உயிலை அவங்களோட வாரிசுகளுக்கு ஒப்படைக்கலாம். இது மாதிரி உயிலில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதே போல் செட்டில்மெண்ட்ன்றது வேறு, தானன்றது வேறு. தானன்றது கிஃப்ட்டு. ஒருத்தருக்கு தானம் பண்ணுறோம், ஒரு கோயிலில் இருக்கவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கிக்கிறோம், ஒரு இல்லாதவங்களுக்கு பண்ணுறோம், அது தானம். தானம் என்பது எல்லாருக்கும் நம்ம கொடுக்கலாம், யாருக்குனாலும் நம்ம தானம் கொடுக்கலாம். நம்ம குடும்பத்தார்கள் கொடுக்கலாம், வேறவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு கிஃப்ட்டு ஒருத்தவங்களுக்கு நம்ம விரும்பி, நம்ம மனசார விரும்பி ஒருத்தவங்களுக்கு ஆசைப்பட்டு கொடுக்குறதான் கிஃப்ட்டு, தானம் பண்ணுவோம். ஆனால் செட்டில்மெண்ட்டுன்றது நம்ம குடும்பத்தார், நம்ம ரத்த சொந்தங்கள், ரத்த பந்தங்கள் அதுக்குள்ளாயிரும். இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒருவர் தன்னோட சொத்தை செட்டில்மெண்ட் பண்ணணும். அதை நம்ம காலப்போக்கில் தான செட்டில்மெண்ட்டு சொல்லுவோம். தான செட்டில்மெண்ட்னா என்ன, ஃப்ரீயாக கொடுக்குறது. அதனால் ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி தான செட்டில்மெண்ட்டு காலப்போக்கில் வந்துடுச்சு. செட்டில்மெண்ட்ன்றது தன்னோட சொத்தை தனது இரத்த சொந்தமான மகன், மகள், மனைவி, பேரப்பிள்ளைகள் இவர்களுக்கு தனது சொத்து உள்ள பாகங்களை உயிரோடு இருக்கும்போது பிரித்து கொடுப்பது இல்லை எழுதி வைப்பது செட்டில்மெண்ட் ஆகும். அந்த செட்டில்மெண்ட்டில் தன்னோட சொத்தை தனது மகனுக்கு ஒரு பாகம், மகளுக்கு ஒரு பாகம், பேரப்பிள்ளைகளுக்கு ஒரு பாகம் என்று எழுதி வைக்க முடியும். செட்டில்மெண்ட்டுக்கும் உயிலுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், உயில் ஒருவர் சொத்தை எழுதி வைத்து அவர் இறந்த பிறகு மட்டுமே அந்த சொத்து அவர் மற்றவருக்கு எழுதி வைத்தவர்களுக்கு சொந்தமாகும். செட்டில்மெண்ட் என்பது அன்றே இன்னைக்கு எழுதி கொடுக்குறாங்க,
இன்னைக்கு எழுதி பத்திரப்பதிவு பண்ணிட்டாங்கன்னா நாளையிலேருந்தே அந்த சொத்து வந்து அவங்களோட உரிமையாயிரும். அதாவது செட்டில்மெண்ட்டுக்கு எழுதி வாங்குறவங்க தேவை கிடையாது. எழுதி வாங்க அந்த யாருக்கு இன்னாருக்கு நான் கொடுக்குறேன் இந்த சொத்தை கொடுக்குறேன்னா அன்னையிலேருந்தே அவங்களுக்கு அந்த சொத்து அவங்களோட சொத்தாகி போயிடுது. அந்த சொத்துலேயும் செட்டில்மெண்ட் பத்திரத்துலேயும் நம்ம வந்து ஒரு கண்டிஷன் போடலாம். வயதான தாய் தந்தையர் தனது பிள்ளைகளுக்கு ஒரே வாரிசாக இருப்பாங்க, ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கும், அந்த வாரிசுக்கு தன்னுடைய முழு சொத்தையும் எழுதி வைப்பாங்க. செட்டில்மெண்ட் எழுத பட்சத்தில் தன்னோட பிற்காலத்தில் எனக்கு முடியாத சமயத்தில் வயதான சமயத்தில் என்னை பார்த்து கொள்ள வேண்டும், என்னையும் என் மனைவியும் பார்த்து கொள்ள வேண்டும்னு ஒரு தந்தையார் அந்த செட்டில்மெண்ட்டில் கண்டிஷனோடு அந்த செட்டில்மெண்ட்டை எழுதி வைக்கும்போது அந்த செட்டில்மெண்ட் தன் மகன் பார்க்கவில்லை என்றால் அந்த சொத்தை அதாவது திரும்பி பெறுவதற்கு தாய் தந்தையருக்கு உரிமை உள்ளது. அதேபோல் அந்த சொத்து கண்டிஷனபிள் சொத்தை மகனுக்கு செல்லுபடியாகாது. அந்த அவர்கள் இறந்த பிறகே அந்த சொத்தை வந்து அவர்கள் உபயோகப்படுத்த முடியும். செட்டில்மெண்ட் கொடுத்துட்டோம், செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாலே நம்ம வந்து அந்த சொத்து எனக்கு தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுலேயும் ஒரு கண்டிஷன் போட்டால் கண்டிஷனை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அந்த கண்டிஷன் வந்து அந்த செட்டில்மெண்ட் பத்திரம் செல்லத்தக்கதாகாது. அதே மாதிரி இரத்த சொந்தங்களுக்கு மட்டுமே செட்டில்மெண்ட் பத்திரம் கொடுக்க முடியும். நான் எனது சித்திக்கு எனது அத்தைக்கு நான் செட்டில்மெண்ட் பண்ண வேண்டும்னா அது வந்து செட்டில்மெண்ட் ஆகாது, அது கிஃப்ட்டுன்ற இதில் போயிடும். அதுக்கோட ஸ்டாம்ப் ஃபீஸ் எல்லாம் தனி, செட்டில்மெண்ட்டோட ஸ்டாம்ப் ஃபீஸு தனி. ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. தானன்றது வேறு, செட்டில்மெண்ட்ன்றது வேறு, உயில்ன்றது வேறு. தானம் என்பது வந்து நான் என்னோட இரத்த சொந்தருக்கு அப்பால் உள்ளவர்களுக்கு நானாக விருப்பப்பட்டு கொடுப்பது. அது வந்து கிஃப்ட்டு. தனக்கு தன் மகன் ஊதாரியாக இருக்கிறான், வேலைக்கு செல்ல மாட்டேங்கிறான் என்ற ஒரு காரணத்தை கருதி என்னோட சொத்துக்களை முழுவதும் நான் ஒருத்தருக்கு தானமாக கோயிலுக்கு எழுதி வைக்கிறேன், இந்த அறக்கட்டளைக்கு நான் எழுதி வைக்கிறேன் என்றால் அது செல்லுபடியாகும். அதுவே தானமாக நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே வந்து இலவசமாக நம்ம பண்ணுறது தான். யார்ட்டையும் நம்ம அதாவது கிரையத்துக்கும் செட்டில்மெண்ட்டுக்கும் தானத்துக்கும் வந்து உள்ள டிஃப்ரெண்ட் என்னவென்றால் நம்ம ஒருத்தவங்ககிட்ட வந்து காசு வாங்காமல் தன்னுடைய சொத்தை வந்து இலவசமாக கொடுக்குறோம். சொந்தக்காரங்கள்ட்ட என்னோட பையன்கிட்ட போய் நான் காசு வாங்கிட்டு நான் சொத்தை வைக்க போகிறது கிடையாது. அதே போல் நான் ஒரு கோயிலுக்கு எனக்கு யாருமே வாரிசே கிடையாது, நான் என்னோட சொத்துக்களை ஃபுல்லாக கோயிலுக்கு தானமாக கொடுக்குறேன் அப்படின்னும் போது அவங்கள்ட்ட கோயில்கிட்ட வந்து நான் காசு வாங்க போகிறது கிடையாது. இதுதான் வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். தானம்ன்றது வேறு, செட்டில்மெண்ட்ன்றது வேறு, உயில்ன்றது வேறு. நம்ம காலப்போக்கில் பேசி தான செட்டில்மெண்ட் ரெண்டும் ஒன்று தான். தான செட்டில்மெண்ட்னா காசு வாங்காமல் நம்ம வந்து கொடுக்குறது தான். அதே வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு மூணாவது நபர்கிட்ட போய் நான் தான செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னா அது வந்து சட்டப்படி செல்லாது. அவங்க வந்து கிரயமாயிடுவாங்க. கிரயத்துக்கு நம்ம ஒரு இதை விற்ற மாதிரி வாங்கின மாதிரி தான் இருக்கும் தவிர அது வந்து ரீசனாக கருதப்படாது. உயில் என்பது நான் என் குடும்பத்தாருக்கு என் பிள்ளைகளுக்கு பிரித்து தனித்தனியாக ஒரு சொத்தை எழுதி கொடுக்கிறேன். அந்த சொத்துக்களை நான் இறந்த பிறகு தான் என்னோடய வாரிசுகளோ நான் எழுதி வைத்தவர்களோ அனுபவிக்க முடியும். அதேபோல் செட்டில்மெண்ட் என்பது நான் எழுதி வைக்கும் சொத்துக்களே அன்றே அந்த சொத்துக்களுக்கு வந்து உரிமையாளராக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். எனவே அந்த சொத்துக்கு உரிமையாளராக அவர்கள் இருக்கும்போது அந்த பட்சத்தில் ஒரு தாய் தந்தையர் தனது ஒரே மகனுக்கு சொத்தை எழுதி வைக்கும் பட்சத்தில் அந்த மகன் தன் கடைசி காலத்தில் அந்த தாய் தந்தையரை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மருத்துவ செலவிலிருந்து உணவிலிருந்து பார்த்து அவர்களை சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு கண்டிஷனோடு எழுதும் பட்சத்தில் அந்த செட்டில்மெண்ட் பத்திரம் அவர்கள் எந்த நேரத்திலும் அந்த என் மகன் எங்களை சரியாக கவனிக்கவில்லை, என் மகன் வந்து எந்த இதுவும் செய்யவில்லை என்று அந்த சொத்தை திரும்பி மீட்டு அந்த பத்திரத்தை மீட்டு உரிமை அவங்களுக்கு உண்டு. அது இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு மூலியமாக அது சமூக நல மூலியமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அது அந்த மாதிரி குறைகள் இருந்துன்னா அது கலெக்டர் மூலியமாக மனு கொடுத்து அந்த மாதிரி பண்ணிக்கிருக்காங்க, ரிவாக் பண்ணுறாங்க. அந்த பத்திரத்தை கேன்சல் பண்ணி திரும்பி பெற்றோரிடமே கொடுக்குறாங்க. ஒரு சிலர் வேணாம், எனக்கு நிறையா சொத்து இருக்குது, இருக்கிற சொத்தை நான் வந்து வச்சுக்கிறேன், எனக்கு இருக்கிறது போக மீத ஃபுல்லாக என்னோட பிள்ளைங்களுக்கு செட்டில்மெண்ட்டாக எழுதி வச்சுக்கிறேன், நான் இருந்தது போக நான் கடைசி காலத்தில் அந்த வீடோ ஏதோ வந்து அவங்களே பிரிச்சுக்கிட்டுன்றது அந்த மாதிரி கண்டிஷன் இல்லாமையும் கொடுக்குறதுக்கு செட்டில்மெண்ட்டில் அதிகாரம் இருக்குது. செட்டில்மெண்ட்டில் உங்களுக்கு கண்டிஷன் போட்டாங்கன்னா அந்த செட்டில்மெண்ட் வந்து அந்த கண்டிஷனை ஒபே பண்ணலாம், அதை வந்து ரிவாக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் உள்ளது. அதே போல் தானம், கிஃப்ட் ஒரு கோயிலுக்கு கொடுத்துட்டோம், எனக்கு திரும்பி அந்த சொத்தை எனக்கு திரும்பி தாங்க கோயிலுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணவும் முடியாது. ஒரு பொருளை நம்ம கிஃப்டாக ஒருத்தவங்களுக்கு இலவசமாக கொடுத்துட்டோம்னா அதை நம்ம திரும்பி வந்து தாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம சுயநினைவோட இது மூணுமே உயில், செட்டில்மெண்ட், தானம் நம்ம சுயநினைவோட நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருந்து தெளிவாக கொடுக்கறது. உயில்ன்ற பட்சத்தில் உயில் வந்து
நம்ம உடல்நிலை சரியில்லை கடைசி காலத்தில் இருக்கும்போது அந்த நிலையை முன் கருதியே முன்னாடி எழுதி வைக்கலாம். இந்த மாதிரி இந்த 3மே தனித்தனி விதமாக இருக்கிறது. ஒருவர் தன்னோட சொந்த சம்பாத்தியத்தில் சம்பாரித்து சுய சம்பாத்தியம் நல்லா அவரோட சுய சம்பாத்தியத்தில் சொத்துக்கள் சேர்த்து சம்பாரித்து வச்சுருக்காரு. அதை தன்னோட மகனுக்கு செட்டில்மெண்ட்டாக எழுதுகிறாரு. செட்டில்மெண்ட்டாக எழுதிட்டா அந்த சொத்தை பேரன் உரிமை கொண்டாட முடியாது. தன்னோட மகனுக்கு எழுதி வச்சாரு. மகன் பார்த்து யாருக்குனாலும் அதுக்கு உரிமையாளர் மகன் ஆயிடுறாரு. அந்த மகன் அந்த சொத்தோட உரிமையாளர் ஆயிடுறாரு. அதுக்காண்டி எங்கள் தாத்தா சொத்து எங்களுக்கு தான் சேரும், பேரனுக்கு தான் சேரும்ன்றது உரிமை கொண்டாட முடியாது. அந்த சொத்து பிரிக்காத பட்சத்தில் மகனுக்கு எழுதி வைக்கல, வாரிசுபடி அப்படியே இருக்குது, அந்த சொத்தை பிரிக்கவே இல்லைன்னும் போது பேரன் உரிமை கொண்டாடலாம். பிரித்து தன்னோட மகனுக்கோ மகளுக்கோ ஒரு 3வது நபருக்கு அந்த சொத்தை பிரித்து கொடுத்துறாரு. பிரித்து கொடுத்துட்டு இது பேரங்களுக்கு செல்லுமா செல்லாதான்னு கேட்டால் பேரங்களுக்கு செல்லாது. செட்டில்மெண்ட் அன்றைக்கி கொடுத்துறாரு. அந்த டைட்டில் ஆஃப் த நேம் ஆஃப் த டைட்டில் மாறிடுது உங்களுக்கு. அன்னையிலேருந்து அவருக்கு என்ன ஆயிடுது, அந்த சொத்துக்கு உரிமையாளர் தன் தந்தைய மகனாகிடுறாப்புல. மகன் பேரனுக்கு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. மகன் பேரனுக்கு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவரோட சொத்தாகி போயிருது. அப்புறம் அந்த சொத்தை அவர் யாருக்குனாலும் பார்த்து கொடுக்கலாம், மகனுக்கு கொடுக்கலாம், இல்லை விற்க செஞ்சுக்கலாம், என்னென்னாலும் பண்ணிக்கலாம். மைனராக இருக்க பட்சத்தில் ஒரு தாத்தாவோட சொத்தை மைனராக இருக்க பட்சத்தில் ஒரு தாத்தாவோட சொத்தை பேரன் அனுபவிக்கணும்னா அவர் மைனராக இருக்கும்போது கார்டியன் ஆஃப் ஃபாதர் ஆகிடுவார். ஃபாதருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அவர் பார்த்து பண்ணலாம். அதே மேஜராக இருந்தாருன்னா கண்டிப்பான முறையில் அந்த சொத்தை விற்க முடியாது. அந்த பேரனுக்கு உரிமை உண்டு. அந்த உரிமை பிரிக்கப்படாத சொத்துனால அந்த பேரனுக்கு கண்டிப்பான முறையில் உரிமை உண்டு. அந்த சொத்துக்கு பேரன் முழு உரிமையாளராக ஆயிடுவார். அவரோட அனுமதி இருந்தால் தான் கண்டிப்பான முறையில் அந்த சொத்தை பிரித்து கொடுக்க முடியும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.